இன்னைக்கான ஜியோ ஹாட்ஸ்டாருடைய முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. அதாவது இப்போ கணக்குப்படியே இது 3வது ப்ரோமோ. இல்லையா சார் இதுக்கு ஒரு எண்டு, இல்லையா சார் இதுக்கு ஒரு எண்டு, நாங்கள் பிக் பாஸ் ஷோ பார்க்க வந்தோமா இல்லை இந்த ட்ரையாங்கல்குள்ளே சிக்கி மாவு கடைகிறாங்க சார், எங்களை மாவு கடைஞ்சி விட்றாங்க சார், பிக் பாஸ் பார்க்கலான்னு வந்தா ஐயோ யோ 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 என்னங்கடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அது இப்போ ஃபீலிங்காக மாறிடுச்சான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரோராவுக்கும் கமருதீனுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அது எப்போ அந்த ஃபீலிங்காக மாறும்னு நம்ம இதை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே 100 நாள் முடிஞ்சிடும் போல இருக்கியா எங்களுக்கு. இதுக்கு நடுவில் வியானாவுக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதில் ஆதிரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பான். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே அரோரா சின்க்ளேயர் திடீர்னு எஃப்ஜே கூட ஒரு கட்டிப்பிடி வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை நாம் டிஸ்கஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கியா. இதுக்கு இல்லையா ஒரு எண்டு, நாங்கள் பிக் பாஸ் ஷோ பார்க்குறோமா இல்லை விஜய் டிவி சீரியல் பார்க்குறோமானே தெரிலையா, அந்த மாதிரி தான் என்னை கொண்டு போயிட்டுருக்காங்க. சரி, இந்த ப்ரோமோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுண்ட்ரி செட் பண்ணுங்க, பவுண்ட்ரி செட் பண்ணுங்கன்னு பாருக்கா ஒரு 5 வாரமாக சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே பவுண்டரி தான்க்கா. கிரிக்கெட்டில் அந்த ரோப்பை தாண்டி போச்சுன்னா பவுண்ட்ரின்னு நாங்கள் சொல்லுவோம், அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். பவுண்ட்ரி பவுண்ட்ரி பவுண்ட்ரின்னு எங்களை போட்டு தாளித்து எடுக்காதீங்க ஐயா அப்படின்னு தாங்க எனக்கு சொல்ல தோணுது. இப்போ வியானா என்ன சொல்கிறாங்க, அவங்க ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. பாருக்கு வைப்ரண்ட்டாக தெரியுது, சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிக்கிட்டு. இல்லைடா, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே ஒரு இருக்குடா, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே நீங்கள் வந்துட்டீங்களா? ஆமாம், அதனால் என்ன நீ அதில் சேர்க்காத வியானா, அவங்கள கேளு, அவங்க தான் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் அந்த பவுண்ட்ரியை தாண்டி போகிற மாதிரி எனக்கு அந்த ஃபீல் ஆகுது. அவங்களும் அந்த பவுண்ட்ரியை தாண்டி போகிறாங்களா? ஆமாம், ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றும் காதலாக மாறுறது ஒன்றும் தப்பு இல்லையே, உலகமாக குற்றம் இல்லையே. ஐயோ இந்த மாதிரிலாம் பேசாத வியானா, ஆல்ரெடி நான் டென்ஷனில் இருக்கேன், இப்போ வந்து இதை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு பாரு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை திட்ட ஒரு 30 நாளாக போட்டு அரைக்கிறாங்கய்யா. பிக் பாஸ் தொடங்கி எவ்வளோ நாள் ஆகுது, இன்னைக்கு 58வது நாளுங்கிறாங்க. 30 நாள் இந்த கண்டென்ட்டே ஓடிச்சுன்னா, விஜய் சேதுபதி சார் இதை கொஞ்சம் முடிச்சு விடுங்க சார், தயவு செஞ்சு இதில் 4-5 பேர் அனுப்பிச்சி விட்ருங்க சார், நாங்கள் பிக் பாஸ் ப்ரோக்ராம் பார்க்கணுன்னு நினைக்கிறோம் சார், இந்த சக்காலத்தி சண்டையை பார்க்கறதுக்கா சார் பிக் பாஸ் அப்படின்னு ஆடியன்ஸ் கேட்குறாங்க.